வணக்கம் மக்களே, வெல்கம் டு கார்த்திக் யூடியூப் சேனல் அண்ட் வெல்கம் டு ட்ராவல் வித் கார்த்திக் ஹெச்ஆர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு வீடியோவில் வந்து அகெயின் மைக்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மைக்ரேஷன் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனலில் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து மைக்ரேஷன்ஸை பற்றி பேசியிருக்கோம், நிறைய ஜாப் அப்டேட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ரீசன்ட் டைமில் வந்து அசர்பைஜான் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே நம்ம சொல்லியிருக்கோம். இட்ஸ் ஸ்கேம் சொல்லிட்டு நிறைய பேசியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் திஸ் வீடியோ ஆஸ் அ ப்ரொமோஷன் வீடியோ. ஏன்னா நம்ம எல்லாம் ஃப்ரீயாக சொல்லி நிறைய சொல்லியாச்சு. இருந்தாலுமே நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, இது ஃபேக்காக இருக்குமான்றது நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்ன அப்படி அந்த மாதிரி ஊர்லாம் பார்த்திங்கன்னா, தே ஆர் நாட் மச் தட் பிகர் கண்ட்ரி. ஓகே, அசர்பைஜானில் பெரிய மணி வேல்யூ இருக்கிறதுக்கு ஒரே பெரிய ரீசன் பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோலியம். ஓகே, அங்கேருந்து தான் யூரோப்புக்கு வந்து டேரக்ட் பெட்ரோலியம் நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் இந்தியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக ஒர்க் பர்மிட்டில் அங்கே ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா அசர்பைஜானில் வந்து இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெட்ரோலியமில் ஸ்கில்டு ரிலேட்டட் ஒர்க்ஸ் மட்டும் தான், வேறு எந்த ரிலேட்டட் ஒர்க்ஸும் அசர்பைஜான் இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணதுக்கு சாத்தியக்கூறையில் இட்ஸ் நாட் இட் ஆல் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, அண்ட் இப்போ இது ஏன் ஸ்கேம்? ஓகே, அசர்பைஜானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் சொன்னல அந்த 40-லேருந்து 60-80 ரேஞ்சில் இருக்கவங்கள பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தால. அண்ட் இந்த ஒன் மோர் திங் இஸ் இதில் வந்து லேபர் கேட்டகரி ஒர்க் வந்து அவங்களே ரெடியாக இருப்பாங்க பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே படித்து பெரிய ஆளாக இருக்கிற ஆளுங்க யாருமே இல்லை. ஸோ பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் கன்ஸ்டன்ட் இருக்குது. லாங்குவேஜ் கன்ஸ்டன்ட் வந்து ரொம்ப பெரிய கன்ஸ்டன்ட்டாக இருக்கும். யூரோப்லேயுமே இருக்கும், பட் கம்பேரிட்டிவ் டு யூரோப், அசர்பைஜான் ரொம்ப இங்கிலீஷே சுத்தமாக தெரியாது. ஸோ நம்ம கொஞ்சம் பேசினா கூட அவங்ககிட்ட சுத்தமாக புரியாது. கம்யூனிகேட் பண்ணுறது, நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டர்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஊரில் போயிட்டு நீங்கள் டாக்ஸி ஓட்டலான்னு சொல்கிறதுலாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸோ வேறு ஏதோ சூப்பர்வைசரோ வேறு எது நிறைய கேட்டகரி சொல்லியிருந்தாங்க. சிஸ்டம் ஒர்க், இது எல்லாமே வந்து சாத்தியமில்லாத விஷயங்களே. சாத்தியமில்லாத விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்களே ரெடியாக இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன வேலைகள் செய்கிறதுக்கும், சின்ன ரூல்ஸ் வந்து ஒர்க் பண்ணி பெரிய ஆள் ஆகிறதுக்கு அந்த ஊரால் ரெடியாக இருக்கும்போது அவன் எதுக்கு மைக்ரேஷன் வெளிநாட்டிலேருந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து உள்ளே எடுக்கணும்? ஓகே, ஸோ அதனால வந்து இதுதான் விஷயம். அந்த லோக்கல் மைக்ரன்ஸு இந்த சின்ன வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால வந்து தே நாட் கோயிங் டு என்டர்டைன் எனி மைக்ரன்ஸ் ஃப்ரம் தி ஃபாரின் கண்ட்ரிஸ் அதர் தேன் அசர்பைஜான் லோக்கல். ஓகே, ஸோ அங்கே ரஷ்யா அண்ட் அசர்பைஜான் தான் அதிகமாக பேசுகிறாங்க. இதுதான் ஒரு நான் ஸ்கேம் சொல்கிறதுக்கான ஒரு விஷயம். லாஸ்ட் 3 இயர்ஸாக இது நடந்துகிட்ருக்கு. நான் அசர்பைஜானில் இருந்து வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. அசர்பைஜான் போயிட்டு வந்து நான் ஒரு 2 months போயிட்டு வந்துட்டு ஐ நோ தி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நல்லா தெளிவாக எனக்கு தெரியும். எப்படி நடக்கும், எப்படி கம்பெனி இருக்கும், எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்கலாம் தெரிஞ்சுதான் நான் ஈவன் எம்பசிக்கு மெயில் போட்டு அந்த ஒரு சில ஆஃபர் லெட்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் ஸ்கேம்னு சொல்லி அவங்க எம்பசி வந்து நமக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்